Hi everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 இந்தியன் எக்கனாமிக் அக்ரிகல்ச்சரில் கவர் ஆகும். ஸோ சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளை ஸோ 2025 மே 1 முதல் February 28, 2026 வரைக்கும் விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படுறது. ஸோ சிறு குறு விவசாயிகள்னு சொல்லும்போது மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸோ அதே மாதிரி ஸ்மால் ஃபார்மர்ஸ். ஸோ மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லும்போது 1 ஹெக்டேர் அளவுக்கு நிலங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள். ஸோ 1 ஹெக்டர்னு சொல்லும்போது 2.5 ஏக்கர். ஸோ அடுத்தது ஸ்மால் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லும்போது 2 ஹெக்டர் to 5 ஏக்கர் வரைக்கும். ஸோ இவங்களுக்கு தான் இந்த தள்ளுபடி வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் மேலே வந்து 50,000 மேலே கடன் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொது சிவில் சட்ட மசோதா அஸ்ஸாம் சட்டப்பேரவை அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் கவர் ஆகும். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 ஸோ டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. ஸோ ஸ்டேட்ஸுக்கு வந்து என்னென்ன ப்ரொவிஷன்ஸை வந்து மக்களுக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த டிபிஎஸ்பி. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 44, அதாவது மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் ஒன்றிணைத்து ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகிள் 44. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கு தனி சட்டம் இருக்குது, அவங்களுக்கு தனி மேரேஜ் ரூல்ஸ் தனியாக இருக்கும், டிவோர்ஸ் ஆக்ட், சக்சஷன் ஆக்ட் தனியாக இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம்ஸும் அவங்க வேறு விதமான அந்த க்ரைட்டீரியா வந்து மேரேஜுக்கு டிவோர்ஸுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரே விதமான அந்த சிவில் கோடை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடியதான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆண்டில் உத்தரகாண்டில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஸ்டேட்டில். ஸோ 2026 ஆண்டு குஜராத்தில் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இது தவிர கோவாவில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அங்கே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் இருக்குது. ஸோ இதில் தற்போது பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பலதார மணத்துக்கு தடை. ஸோ எல்லாருக்கும் ஒரே விதமான ப்ரொவிஷன்ஸ், பலதார மனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் ஜோடிகள் கண்டிப்பாக என்ன பண்ணா பதிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற அம்சங்களுடன் இந்த மசோதா தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருமணங்கள் மற்றும் விவாகரத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பதிவு பண்ண வேண்டும். அதே மாதிரி துணைவியாருக்கு ஜீவன அம்சம், வாரிசுரிமை, இந்த மாதிரி சட்ட உரிமைகளை வந்து வழங்கணும். அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழும் ஜோடிகளுக்காக அந்த சட்ட கட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதா மூலம் முதல் முறையாக அஸ்ஸாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 வீரர்களுடன் விண்ணில் பாய்ந்தது சீனாவின் சென்ஷோ 23 விண்கலம். ஸோ சீனாவினுடைய அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தியாங்ஹாங் விண்வெளி நிலையம். ஸோ இங்கே வந்து 3 விண்வெளி வீரர்களுடன் சென்ஷோ 23 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து ஏறியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சென்ஷோ 21 அப்படிங்கிற விண்கலம் அங்கே போயிருக்கும். அது 200 நாட்களுக்கு அங்கே வந்து வீரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த 3 வீரர்கள் அங்கே போயிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த 3 வீரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீரர் வந்து முழுமையாக ஓராண்டு காலம் முழுமையாக அங்கே தங்கியிருந்து ஆய்வு பண்ண போகிறாங்க. ஸோ நீண்ட கால விண்வெளி சூழலில் மனித உடலின் தகவமைப்பு மற்றும் செயல்திறன் எல்லைகளை ஆராய்வது திட்டத்தினுடைய நோக்கம். அதே மாதிரி இங்கே 1 இயருக்கு மேல அந்த வீரர் வந்து தங்கியிருந்தாருன்னா உலக அளவில் விண்வெளியில் மனிதன் மிக நீண்ட காலம் தங்கியிருந்த தனிநபராக சாதனை புரிவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்த 7 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் வழங்கினார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ எல்லா வருடமும் குடியரசு தினம் ஜனவரி 26 பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டுருவாங்க. ஸோ பத்மபூஷன், ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிகழாண்டில் 135 பேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து 7 பேர், நிகழாண்டில் 5 பேருக்கு பத்மபூஷன், அதே மாதிரி 13 பேருக்கு பத்மபூஷன், 113 பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 66 பேருக்கு வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து வழங்கியிருக்காங்க. அதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து 7 பேர்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல் புதிது திட்டம் 47 சொற்கள் இறுதி. ஸோ இந்த சொல் புதிது திட்டம் அப்படிங்கிறது வந்து 2025 தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சொல் புதிது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து 13வது கூட்டம். ஆங்கில சொல்லுக்கு இணையான அந்த தூய தமிழ் சொல்லை கண்டுபிடிப்பது தான் இந்த சொல் புதிது அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த 13வது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 47 தூய தமிழ் சொற்கள் வந்து இறுதி செய்யப்படும்.